இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. மதன், என்ன இது புது பழக்கம்? ஏன் நீங்க? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அப்ப சரி, நான் போறேன். வர 25ஆம் தேதி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அப்பா, அம்மா, உங்க ஃப்ரெண்ட் ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. அது உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே. உங்க ஃப்ரெண்ட் ஆனந்த் உண்மையிலேயே கிரேட்டுங்க. நம்ம 2 பேரும் காதலிக்கிறது அம்மாக்கு பிடிக்காதுல்ல. அத ஆனந்த் கிட்ட ஒரு முறை சொன்னேன். அப்பல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மாவோட மனசை மாத்தி உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட நல்லபடியா எடுத்து சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஃப்ரெண்டுன்னா ஆனந்த் மாதிரி இருக்கணுங்க. அது மட்டும் இல்ல, ஆனந்த் அவர் வாழ்க்கையை விட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ச்சே, வந்த புதுசுல நான் அவரை கரெக்டாவே புரிஞ்சுக்கல. போக போகத்தான் அவர் நல்ல மனசு எனக்கு புரிஞ்சுது. கல்யாண விஷயத்தை என் பர்த்டே அன்னைக்கே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஆனந்தா வேண்டாம், சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு ஷாக் கொடுக்கலாம்னு சொன்னாரு. நான் தான் உங்க மேல வச்சுக்கிற ஆசையில எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இந்த விஷயம் ஆனந்துக்கு தெரிஞ்சது நான். ஆமா, ஆனந்த் எங்க? டேய் மதன். யாருங்க? ஆனந்த் தாத்தா. தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மதன், ஆனந்த் எங்க? நான் அவனை உடனடியா பார்க்கணும். தாத்தா, ஆனந்த் எங்க போனானே தெரியல. காலையில இருந்தே காணோம். உங்ககிட்ட அவன் எதுவுமே சொல்லலையா? ஆனந்தோட வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு போச்சுப்பா. தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்டேட்டை விட்டு நீ மெட்ராஸ்க்கு வந்த உடனே அவனும் டெல்லியில் இருக்கிற கம்பெனியை பாத்துக்கிறேன்னு எஸ்டேட் விட்டு புறப்பட்டு போனான். ஆனா கொஞ்ச நாள்ல அவனை திரும்பி எஸ்டேட்டுக்கு வர சொல்லி நான் லெட்டர் போட்டேன். அதே மாதிரி புறப்பட்டு அவன் எஸ்டேட்டுக்கு வந்தான். அப்படி வந்திருந்த போது ஒண்ணும் கிடைக்க காணும். இந்த மனுஷங்க எல்லாம் வீட்டை காலி பண்ற மாதிரி இங்க இருந்த மீனெல்லாம் குளத்தை காலி பண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 12 தவளை மாட்டினதுதான் மிச்சம். மீன் கிடைச்சிருச்சு. பாம்பா? கொஞ்ச நேரம் பேசாம இரு. டேய், நீ என்னடா குளத்து மீனை பிடிக்கிற? அங்க போடுற தங்க மீன். மாமு ராமு, நீ முதல்ல போய் அந்த மீனை வாங்கிட்டு வா. இது எக்ஸ்கியூஸ் மீ, மீன் பிடிக்கிற இடத்துல வேற எதையோ கையில பிடிச்சிட்டு இருக்கீங்களே. எங்க மீன் இந்த பக்கம் விழுந்துருச்சு, கொஞ்சம் அதை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்படி? தலையா வாலா? என்ன பார்ட் பார்ட்டா கொடுக்குறேங்கிற? இதுக்கு முன்னாடி கறிக்கடையில வேலை பாத்தீங்களா? இந்த விளையாட்டு வச்சுக்காதீங்க. ஆமா, இவர் பெரிய வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். இவர் கூட நாங்க விளையாட போறோம். டேய், அந்த மீனை குடுறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா அந்த மீன் கருவாடையா? நான் சொல்றது கேளு. உனக்கு இந்த குளத்து மீன் வேணும்னா எனக்கு அதோ நிக்குதே அந்த கன்னி மீன் வேணும். என்னையா என் தொழிலே மாத்துற? டேய் பொறுக்கீங்களா? யாரோட விளையாடுறீங்க? அம்மா, நீங்க ஏமா பதில் சொல்றீங்க? கண்ட நாயத்துல நீங்க பேசுறீங்க. அவளை புரியல. Hey!
ஒரு நிமிஷம். யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன என்ன விட்டுருங்க. தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். என்ன செஞ்சாதீங்க, என்ன விட்டுருங்க. ஐயா, உங்க காலை பிடிச்சி கஞ்சி கேட்டுக்கிறையா, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்னும் மகான் இல்லடா. எஸ், தர்மா. என்கிட்ட தப்பு செஞ்சவங்களுக்கு அப்பவே தண்டனையை கொடுக்கிற தர்மா. உங்க காலை பிடிச்சி என்ன விட்டுருங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. இனிமே இந்த பக்கம் வர மாட்டேயா. ஐயோ, ஏன் எல்லைக்குள்ளேயே வந்து மீன் பிடிச்சு விளையாடுறியா? தப்புடா, நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. உப்ப தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகும். கோய் பாத் நா தர்மத்துக்கு கட்டுப்படாதவன் தாண்டா இந்த தர்மா. டேய், ஒழுங்கா வேலை செய்யுங்க. தர்மா, நல்லா இருப்பா, நல்லா இரு. ஐயா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தர்மா, ஆனந்த் இப்படி வா. நான் அடிக்கடி சொல்லுவேனே, என் பேர ஆனந்த் இவன் தான். ஹலோ, ஹாய். டெல்லியில பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு வயசாகி போச்சா, இங்க தனியா இருக்க முடியல. எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிக்க வான்னு புறப்பட்டு வந்துட்டான். தாத்தா, இவரை பத்தி சொல்லவே இல்லையே. நானே சொல்றேன். இந்த எஸ்டேட்ல நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். தர்மா, நான் பெருசா உனக்கு ஒண்ணும் செய்தில்லை. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு உன் உழைப்பு தான் காரணம். எப்படி குதிரை பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குதுங்க. வெரி குட். இப்ப நான் வந்த விஷயம் என்னன்னா, ஆனந்த் நல்லா ஹார்ஸ் ரைட் பண்ணுவான். அவன் கேட்கும் போதெல்லாம் நல்ல குதிரையா கொடுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். உங்ககிட்ட தான் நல்ல குதிரை இருக்குதே. கோய் பாத்துனாய், தாராளமா எடுத்துட்டு போலாம். ஓ சாரி, உங்களை இங்க நிக்க வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டா. தாத்தா, நான் அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருக்க. ஷலை? ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ. வாங்க. ஹலோ. இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? ஏய், பயப்படாதே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹலோ, ஏய், நான் சொல்றதுக்கு. ஏய், ப்ளீஸ். யாரது? யோ, நீ எப்படியா உள்ள வந்த? ஒண்ணு இல்ல, தாத்தாவோட வந்தேன். தாத்தா கூட வந்த? குதிரை பார்க்கலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா? இங்கெல்லாம் சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்தேன். நல்லா இருக்குங்க எல்லாம். அப்படியே வந்த போதுதான் இந்த வளையல கையில மாட்டி. எப்படி நான் வெளில போறது? எப்படி உள்ள வந்தியோ அப்படித்தான் நீ வெளியே போகணும். குதிரையை பார்க்கலான்னு வந்தவன் வளையல காட்டுறான். சம்திங் ராங்.